ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் புதன்கிழமை 7/2/2024 சோபகிருது ஆண்டு தை 24. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 1 நாழிகை 5 வினாடி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று காலை 11:18 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:51 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:25 வரை ஹர்ஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 11:18 வரை தைத்துளம், பின்பு இரவு 10:31 வரை கரசை, பின்பு வணிசை. சந்திராஷ்டமம் இன்று ரோகிணி நட்சத்திரம். இன்றைய கிரகங்களின் கோச்சார நிலைகள். மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவான், சந்திர பகவான். கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உதவி கிடைக்கும் நாளாக அமையும். உதவின்ற எப்படின்னா பலதரப்பட்ட உதவி வரும். அதுல சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்றேன். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர்னு பிரயாணம் வரும். யாராச்சும் ஃபோன் பண்ணி ஒரு எமர்ஜென்சி, நீ கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கிளம்பி போங்க. போகும்போது யாராச்சும் உங்களுக்கு போற வழியில உங்களை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா போகாதீங்க. கண்டிப்பா போகவே போகாதீங்க. அந்த உதவி சில நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாகவும் முடியும். அதனால திடீர் பிரயாணம் போது உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க வர யாரையும் நம்பாம உங்களுக்கு தெரிந்தவங்க கூட போய் அந்த இடத்துல இறங்கிட்டு அங்கேயிருந்து உங்க பிரயாணம் ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரியாதவர்கள் கூட லிஃப்ட் கேட்காதீங்க. லிஃப்ட் தரேன்னு சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஹார்ட் சர்ஜரி செல்பவர்களுக்கும் ஹார்ட் சர்ஜரி இருக்கு, உங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, அதனால நீங்க அட்மிட் ஆகணும் அப்படின்னு அந்த சூழ்நிலை வந்தாலும் கூட இந்த நாள் உங்களுக்கு ஒரு உதவி உள்ள நாளாக அமையும். எப்படின்னா இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம், இல்லையானா அந்த நேரத்துல நீங்க கேட்க போற இடத்துல கடன் உடனே கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால பயப்பட வேண்டாம். ஹார்ட் சர்ஜரி செய்பவர்களுக்கு இந்த நாள் பல இடங்கள்ல இருந்து உதவி வரும். தேவையில்லாமல் பயம் இல்லாமல் சர்ஜரி செய்து கொள்ளவும். குடும்பத்தில் இப்ப மனைவி அவங்க நான் வேலைக்கு போகணும், நான் தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு எண்டான ஒரு நாளா வரும். எண்டு கார்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஏன்னா அவங்களோட முயற்சியினால வெளி இடத்துல இருந்து அதுக்கு உண்டான உதவி சேரும். அதை கண்டிப்பா நீங்க ஏத்துக்கணும். உங்களோட மனைவி மேல அதீதமான நம்பிக்கை வைங்க. அவங்க வருங்காலத்துல ஒரு பெரிய ஒரு முதலாளியா வரத்துக்கு உண்டான அமைப்பும் உண்டு. இப்போ அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா அதுக்கு உண்டான சப்போர்ட் மட்டும் கொடுங்க. அவங்க நல்ல வளர்ச்சியோட வருவாங்க. தந்தை வழி சொத்துல சில பிரச்சனைகள் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு ஒரு பொதுவான மனுஷர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த உதவியை நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா தந்தை வழி சொத்துல இந்த பிரச்சனைனால உங்களுக்கு பலதரப்பட்ட காலங்கள் தாமதமாயிருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னா உங்களோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு ரொம்ப பயன்படுத்தும் நீங்க நினைப்பீங்க. அது இன்னைக்கு முடியறதுக்கு ரொம்ப நாளாக அமையும். பரிகாரம்
உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு ஒரு தொடப்பமும் மரமும் தானமா வாங்கி கொடுங்க. அந்த தொடப்ப மரத்தை நீங்களே போயிட்டு உழவாறு பணி மாதிரி செஞ்சுட்டு அதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கூட நல்லது. அது அப்படி செஞ்சீங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப பல இடத்துல பல பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கனவுகளும் அதன் பலன்களும். அதுல முதல்ல என்ன சொல்றேன்னா, உங்க கனவுல இருசக்கர வாகனம் ஓட்டுற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா வறுமைக்கு உண்டான எச்சரிக்கைன்னு அர்த்தம். வறுமைக்கு வருவதற்கான எச்சரிக்கை. அதனால பயப்பட வேண்டாம், மகாலட்சுமியோட அருள் இருக்கும். அதனால வறுமைக்கு வரமாட்டீங்க. இது ஒரு சகுனம் தான். அதோட பலன் என்னன்னா